சக்தி, என்ன எந்த நேரத்தில் வந்திருக்க? இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும் சார். நீங்க ஏன் சார் தூங்காம இங்க வாக் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சக்தி, மைண்ட் எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கு. என்ன சார், ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஆஃபீஸ்லலாம் இல்லை, மனசுக்குள்ள. சரி, அதை விடு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உங்களை பார்க்க தான் சார் உங்க ரூம்க்கு போனேன். நீங்க அங்க இல்ல, பார்த்தா இங்க இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லு. இல்ல சார், உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு சக்தி? காலையில நீங்க மட்டும் என்ன எழுப்பி விடலனா இன்னைக்கு நான் ருத்ராமா அறக்கட்டையில சார்பா நடந்த போட்டியில கலந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு 1 மணி நேரத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேனா இந்த 1 வருஷத்தையே நான் மிஸ் பண்ணியிருப்பேன். காலையில நீங்க பண்ணினது எனக்கு ரொம்ப பெரிய உதவி சார். நீ போட்டியில ஜெயிச்சு பெருசா வரணுங்கிறது உன் விருப்பம் மட்டும் இல்ல சக்தி, என் விருப்பமும் கூட. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்துற? இல்ல சார், இதுக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. உங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெருசு. அது சரி, நீ எப்பவும் ரொம்ப சின்சியரா இருப்பிய, எப்படி போட்டின்னு தெரிஞ்சோம் அப்படி தூங்கிட்டு இருந்த? அது மட்டும் தான் சார் எனக்கு இப்ப வரைக்கும் பெரிய குழப்பமாவே இருக்கு. நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இத்தனைக்கும் நான் போட்டிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நம்பிக்கையா காத்துட்டு இருந்தேன். முதல் நாள் சரியா தூங்கல, ஒருவேளை அதனால இருக்குமோ என்னவோ. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா நான் நல்லா தூங்கி பல வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் வராத தூக்கம் இந்த போட்டியில கலந்துக்கிற அன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சரி, தூக்கம் வர்ற மாதிரி ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். பிரியா ஒரு காஃபி கொடுத்தா, அதை மட்டும் தான் குடிச்சேன். சரி சக்தி, எது எப்படியோ காம்படிஷனை நல்லா அட்டென்ட் பண்ணிட்டல, விடு, அதுவே போதும். அடுத்த காம்படிஷன்லயும் நீ தான் ஜெயிக்கணும். நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கும் அன்புக்கும் நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல சார். ரொம்ப நன்றி சார். ப்ளீஸ் சக்தி, திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காத. இன்னைக்கு நான் உன் பக்கத்துல இருக்கேன், ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண. அடுத்த வருஷம் நீ எங்கேயோ இருப்ப, நான் எங்கேயோ இருப்பேன். அது வந்து சார், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சக்தி, விடு. எப்படியோ என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டு நானும் உன் மனசை மாற்ற எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். இனிமே அது முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால சும்மா சும்மா உன் மனசை மாற்றணும்னு நினைக்காம உனக்காக நான் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சக்தி, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீ நல்லா படிச்சு உன் வாழ்க்கையில ரொம்ப நல்லா வரணும். அதுக்கு ஒரு ஹஸ்பண்டா என்னால் கடைசி வர உன் கூட வர முடியலனாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நாளைக்கு அறக்கட்டளை சார்பா கையெழுத்து போட்டி இருக்கு. அதுலயும் ஜெயிச்சாதான் நான் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவே சக்தி. அதான் உன் கையெழுத்து அழகா இருக்குமே. கையெழுத்து அழகா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? எனக்கு தான் தலையெழுத்து நல்லா இல்லையே.